எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எப் மாடு. நல்லா பிரீடு உள்ள மாடுங்க. அழகிய காளை கன்றுங்க. கன்று போட்டு நேரம் கரெக்டாக 4 நாள் ஆச்சுங்க. 4 நாள் ஆகுது. கறவை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 லிட்டர் பால் வருதுங்க. சாயங்காலம் ஒரு 5-6 லிட்டர் பால் வந்துட்டு இருக்குதுங்க. நல்லா ஹெச்எப்பில் நல்லா பிரீடு உள்ள மாடுங்க. நல்லா ஹை குவாலிட்டியான மாடு. கொம்பு நல்லா கிளி கொம்பு மாடுங்க. நல்லா மடி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்ச பையில் நல்லா மடி கம்பிள் இருக்குதுங்க. நல்லா பால் தாறு, நல்லா நரம்படி எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா கைகால் ஊக்கத்தோடு இருக்குது. இந்த மாட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா ரூபாய் 69 விலை சொல்லிச்சுங்க. 69 ரூபா சொல்லிச்சு. ஈத்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு. தலைச்சாலே பார்த்திங்கன்னா 18 to 20 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த ஈத்தும் பார்த்திங்கன்னா நம்ம அதே பால் எதிர்பார்க்கலாங்க. நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டின்ற இடத்துல நம்ம இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க. இதே மாதிரி நம்ம வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போடப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மாடெல்லாம் ஹை குவாலிட்டியான மாடு. கறவையாக இருக்கட்டும், கால் அணைக்க தேவையில்லை. எந்த ஒரு ஃபால்ட்டு கறவைக்கு எந்த ஒரு இதுவுமே அந்த சைடு நமக்கு இந்த கறந்தை காமிக்கிறது பாருங்கள். 4 காம்புமே கறக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கறந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துருக்குறேங்க. பால் நல்லா 4 காம்புமே பார்த்தீங்கன்னா நல்லா கறக்கிறதுக்கு நல்லா பூ மாறட்டும். காம்பு நல்லா அருமையாக இருக்குங்க. 4 காம்புமே அப்படி தான் இருக்குது. தண்ணி, தீவனம், போக்குவரத்து எல்லாத்துக்குமே நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வெயில், மழையாக இருக்கட்டும், எதுக்குமே நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தாங்க இந்த மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் மாட்டினுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும். கையால் அணைக்க தேவையில்லை. எதுக்குமே கறவைக்காக இருக்கட்டும், எதுக்குமே சரி நல்லா சாதுவான ஒரு குணங்க மாடு. நல்லா ஹெச்எப், நல்லா கருப்பு சட்டை பிரீடு, நல்லா பிரீடு உள்ள மாடு இந்த மாடு. நல்லா வெயில், மழை எந்த இதாக நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க. மாடு நல்லா அந்த ஒரு தரத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்களேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா காம்பு மாதிரி நல்லா கேப்புங்க. நல்லா மடியாம சுத்தமான மாடு. நல்லா கேப், நல்லா ஃபுல் கேப்பில் இருக்குது. நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்குங்க. கறக்கிறது எடுக்கவே அந்த அளவுக்கு மாடு நல்லா இருக்குங்க. கறவைக்கு எடுக்கவே இல்லை. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் பால் நம்ம இந்த மாட்டுக்கு கேரண்டி கொடுத்துருவோம். 17 லிட்டர் பால் வராத பட்சத்துக்கு நம்ம ரிட்டர்ன் வேறு மாடு மாற்றி கொடுத்துருவோம். ஓகேங்களா. கன்று போட்டது ஒரு 21 நாள் டைம் நம்மகிட்ட மேக்ஸிமம். பல்லும் பார்த்தீங்கன்னா கடப்பல் முளப்பு தாங்க. பல்லு கூட ஒன்றும் சேரவே இல்லை. கரூருக்கு இருக்கு மலை கடை முளப்பு தான். இன்னும் ஃபுல்லாக பினிஷிங்கான கடப்பல் முளப்பு தான். அரைக்கடை தான். ஐயா ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டான். விட்டுலாமா? அந்த சைடு கொஞ்சம் இல்லை. காம்பு கொஞ்சம் இருக்குது, விட்டுலாம். கண்ணுட்டியா அதெல்லாம் இந்த மாதிரி வதைக்கல. பார்த்துக்குங்க. அது இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எப், நல்லா காளை கன்று மாடு தாங்க. இது கன்று போட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுதுங்க. இது ஈத்து பார்த்தா 3ஆம் ஈத்து மாடுங்க. இந்த மாட்டினோட விலை பார்த்தீங்கன்னா 58,000 விலை சொல்லிச்சுங்க. 58 ரூபா விலை சொல்லியிருக்கிறோம். விலை அனுசரிச்சு கொடுக்கணும். இதுவும் நல்லா காக்கணும். ஹெச்எப் பிரீடு உள்ள மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு கரெக்டாக 4 நாள் ஆச்சுங்க. இதுவும் கறவை பார்த்தீங்கன்னா 18-15 லிட்டர் நம்ம பால் கேரண்டி கொடுத்துரும். இந்த மாடு அதே மாதிரி நல்லா பால் தாறு, நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. நான் உங்களுக்கு காலை பார்த்தாலுமே தெரியும். நல்லா கயிறு கால் நல்லா கட்டி மேய்ஞ்ச மாடு தான். வெயில், மழை எல்லாத்துக்குமே நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தாங்க இந்த மாடு. அந்த ஒரு தரத்தில் நம்ம மாடு எப்பவுமே நம்ம பண்ணைக்கு எட்டு வருவோங்க. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு. நல்லா காம்பு, நல்லா கேப், நல்லா கருங்காம்பல் இருக்குங்க இந்த மாடு.